துணையாக இருக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் திருநெல்வேலி மண்டலத்தின் வாராந்தர சிறப்பு சிந்தனை விருந்தை இனிதே தொடங்குகின்றது. இணைப்பில் இருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விழுதுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்று நம்மிடையே மாயமான் வேட்டை என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற நம்மோடு இணைந்துள்ள பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை. ஐயா அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். 35 வருடங்களாக பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து 2011 ஓய்வு பெற்றவர்கள். 30 வருடங்களாக மணவளக்கலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் வேதாத்திரியத்தை அடிப்படையாக கொண்டு திருக்குறள், பகவத்கீதை, பைபிள், ராமாயணம், மனிதனின் மறுபக்கம், தலையெழுத்தை மாற்றலாம், கடவுளை காணலாம், ஆத்மா ஒரு அறிவியல் என்ற தலைப்பிலே புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். மேலும் ஆம்னிமேட்டர் என்ற பெயரிலே யூடியூப் சேனல் ஒன்றை ஏற்படுத்தி அருள் தந்தை அவர்களுடைய கருத்துக்களை 200 மணி நேரத்திற்கும் மேலாக பதிவிட்டுள்ளார்கள். இத்தகைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் இணையம் வழியாக நம் இல்லங்களுக்கு வருகை தந்தது நமக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் மன நிறைவையும் தருகின்றது. ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்று இன்றைய சிறப்புரையை நமக்கு நடத்தி தரும்படியாக நம் திருநெல்வேலி மண்டலம் சார்பாகவும் இணைப்பில் இருக்கின்ற நம் அத்துணை பேர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஐயா நீங்க தொடங்கலாம் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் என் சார்பாக வணக்கத்தையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை மாயமான் வேட்டை என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். மனித இனம் தோன்றி 20 லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டதாக விஞ்ஞானம் ஒரு கணக்கு சொல்கிறது. இத்தனை நீண்ட சரித்திரம் இருந்தும் இன்றைக்கு மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நான் நிறைவாக வாழ்கிறேன் என்று பெரும்பான்மையான மக்களால் சொல்ல முடிவது இல்லை. காரணம் என்ன என்றால், பல வகையான நோய்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பற்றாக்குறை, சமுதாய சிக்கல்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இதற்கு தீர்வாக வருவது எது என்றால், நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அதை ஒரு சிலர் தவறாக மக்கள் மத்தியிலே பரப்பி அதன் விளைவாக தொடர்கின்ற அதர்மத்தியே தர்மம் என்று நினைத்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து திருத்தி கொண்டால்தான் வாழ்க்கை இலகுவாகும். அந்த வகையிலே உலகத்திற்கு இந்திய திருநாட்டிலே இருந்து தோன்றிய இதிகாசங்கள் 3: ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இவற்றிலே என்ன வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கும்
இந்த இதிகாசங்கள் நமக்கு எப்படி வாழ்க்கை வழிகாட்டும்? அந்த சிந்தனையை வேதத்திலே தத்துவத்தை புரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்த்தால்தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்கும். இல்லை என்றால் கதை மட்டுமே மிச்சமாகுமே தவிர கருத்துக்கள் மனதை தொடாது. அந்த வகையில ஒரு சிறு தலைப்பாக மாயமான் வேட்டை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். மாயமான் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்தியாவிலே ஓரளவுக்கு பக்தி நாட்டம் உள்ள எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை மாயமான். அதை எப்படி வேட்டையாடுவது, யார் வேட்டையாடினார்கள், என்ன நடந்தது என்பதும் தெரிந்த விஷயங்கள் தான். இதில் உள்ள நுட்பத்தை வேதத்திலே தத்துவத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். இயற்கையிலே எந்த மான் வகைக்கும் பொருந்தாத ஒரு புதுமையான மான், பொன் வண்ணத்தில் வெள்ளி புள்ளிகள் அமைந்த ஒரு மான், அதை மாயமான் என்று சொல்கின்றோம். மாயை என்றால் என்ன? இல்லாததை இருப்பதாக காட்டுகின்ற ஜால வித்தை. மாயை என்பது இல்லாததை இருப்பதாக காட்டுகின்ற ஒரு ஜால வித்தை. இருக்காது என்ற உண்மையை மறைத்துவிட்ட மாயை. திருமந்திரத்துல ஒரு 4 வரிகள் உண்டு. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயம் இல்லை கருத்து இல்லை தானே என்கிறார் திருமூலர். என்ன பொருள்? மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள். இந்த உலகத்தையே மாயை மறைத்திருக்கிறது. அதனால் ஆன்மீகத்திலே தன்னை உயர்ந்தவனாக காட்டிக் கொள்பவர்கள் கூட எது தெய்வம் என்ற கேள்வி எழுப்புகின்ற போது கருவறையைத்தான் காட்டுவார்கள். அப்படி எத்தனை தெய்வங்கள் உண்டு என்று கேட்டால் விடை தெரியாது. இப்படி மாயை மறைக்கப்பட்டதனால் அந்த மறைப்பொருள் இருக்கின்ற சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள், பரம்பொருள், ஆதிசிவம் அது மறைந்தே போனது. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். எப்பொழுது நம் மனதிலிருந்து மாயை விலகி விடுகிறதோ அப்பொழுது அந்த மெய்ப்பொருளை தரிசிக்கலாம். மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு, அந்த மாயை அவ்வளவு எளிதில் விலகி விடுமா? தானே விலகாது. விலக்கி வைப்பது எளிதா? அதுவும் அவ்வளவு எளிது அல்ல. மிக கடினமான அறிவு மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டுமே ஒரு கட்டத்தில் அந்த மாயை விளக்க முடியும். அதை கீதை பல பிறவிகளின் தொடர் முயற்சியை ஒரு பிறப்பில் ஒருவன் ஞானியாக மாற்றம் பெறுகிறான் என்கிறது. அதனால் அவன் தெய்வத்துக்கு சமமானவன், மனிதருள் மாணிக்கமாக திகழ்பவன். அவன் திறமை என்ன என்றால் மாயை மறைய மறைக்க வல்லவர். அவர்களுக்கு காயம் இல்லை, உடம்பு இல்லை, கருத்து இல்லை, மனமும் இல்லை. பிறகு என்னவாக இருக்கிறார்கள்? அறிவாகவே விளங்குகிறார்கள். அறிவோடு அறிவாக லயமாகி ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றிவிட்ட நிலையிலே நடமாடும் தெய்வங்களாக வாழ்கிறார்கள். அதனால் அந்த திறமையை பெற வேண்டும். அதற்கான முயற்சி ஏதோ ஒரு பிறப்பிலாவது ஆரம்பம் செய்தால்தான் அந்த தொடர் முயற்சி அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பரவி ஒரு கட்டத்தில் நிறைவு பெறும். எனவே மாயமானை கொள்ளக்கூடிய திறம் அறிவுக்குத்தான் உண்டு, பரம்பொருளுக்குத்தான் உண்டு. இறைவனால் அல்லாது, இறைத்தன்மை பெற்ற குருவினால் அல்லாது மாயை மாயமாய் போகச் செய்யக்கூடிய திறம் வேறு யாருக்கும் கிடையாது. அயனாம்சம் பிரம்மம் சொல்கிறார் அல்லவா?
அது ஒரு வேத வாக்கு என்பார்கள். அயனம் என்பது தன் மாற்றம். அயனாம்சம் பிரம்மம் என்கிறோமே, அது தன் மாற்றம். எது தன்மாற்றமானது? அந்த மெய்ப்பொருளாகிய சுத்தவெளி அடைந்த தன்மாற்றம் அயனாம்சம் பிரம்மம். அதுதான் பிரபஞ்ச உயிரின வரலாறு என்று மகர்ஷி நமக்கு விளக்கிறார்கள். அதே போல ராம் அயனம் ராமாயணம். ராம் என்ற சுத்தவெளியாகிய மெய்ப்பொருள் அடைந்த மாற்றம் அயனம். அப்ப ராம் அயனம் என்பதும் அயனாம்சம் பிரம்மம் என்பதும் ஒரே பொருளை குறிப்பிடக்கூடியவை. என்ன பேதம் என்றால், வேதம் சாரத்தை மட்டும் சொன்னது, ராமாயணம் கதாபாத்திரங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக தத்துவத்தை மறைத்து வைத்திருக்கிறது. இதுல பாலகாண்டம், அயோத்திய காண்டம் முடிந்து ஆரண்ய காண்டம் என்ற 3வது. அதுல அவன் 14 ஆண்டுகள் வனவாசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சி நிகழ்கின்ற இடம் தண்டகாரண்யம் என்ற இடத்திலே நிகழ்கிறதாக குறிப்பு. அந்த வார்த்தையை பாருங்க. தண்டு அகம் ஆரண்யம் தண்டகாரண்யம். 3 வார்த்தைகள் இணைந்த கூட்டு வார்த்தை தண்டகாரண்யம். அதுக்கு பொருள் என்ன? தண்டு என்பது ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட தூரம். நம் உடலிலே ஒரு தண்டு உண்டு, முதுகு தண்டு. அதன் கீழ் முனை மூலாதாரம், மேல் முனை சகசிராதாரம். அந்த தண்டு அகம், அகம் பிரம்மாஸ்மி, நம்முடைய ஆத்மா. தண்டு அகம் ஆரண்யம். ஆரண்யம் என்றால் திக்கு தெரியாத காடு. அப்போ நம்முடைய ஆத்மா என்பது பல பிறவிகளில் தொடர்ந்து வருகின்ற அனுபவங்களால் கலங்கப்பட்டு அடுத்த சனம் என்ன நிகழும் என்று நம்முடைய அறிவுக்கு எட்ட முடியாத ஒரு ரகசியமாகவே தொடர்கின்ற ஒரு பயணம் ஆத்மாவின் பயணம். அந்த இடத்திலே நகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சி தண்டு அகம் ஆரண்யம் என்ற நம்முடைய ஆத்மாவிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சி. இதுல தண்டகாரண்யம் என்றால் தெய்வம் பயணித்த பரிணாமத்தில் மனிதரிடம் கடந்த கால அனுபவ பதிவுகள் ரகசியார்த்தமாக ஆத்மாவிலே அமைந்துள்ளது. இதை பாதுகாப்பாக வெளியேறுகின்ற வழி என்ன என்றால், துரிய தவத்தின் மூலமாக ஆத்மாவுக்கு மூலமான பரமாத்மாவை அறிந்தால் வெளிப்படலாம். அதாவது வனம் என்றில காடு என்ற வார்த்தை உண்டு, தோட்டம் என்று சொல்வார்கள். டென், ஈடன், கார்டன், ஃபாரஸ்ட், ஜங்கிள் என்று சில வார்த்தைகள் உண்டு. அந்த ஆரண்யம் என்றால் ஜங்கிள், திக்கு தெரியாத காடு என்று பொருள். அதுல இவர்கள் பஞ்சவடி என்ற ஒரு இடத்திலே குடில் அமைத்து தவ வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க. பஞ்சவடி என்பது என்ன என்றால் 5 புலன்கள் அமைந்த இந்த உடம்பு பஞ்சவடி. 5 புலன்கள் மூலமாக மனிதனை ஆட்டி வைக்கின்ற ஆத்மா என்கின்ற கருமையம். மூலாதாரத்தில் மனதை வைத்து தவம் செய்து 6 குணங்களை சீரமைக்க வேண்டும் என்று அகஸ்தியர் சொன்ன அறிவுரைக்கு ஏற்ப ராமன், இலக்குவன், சேதை 3 பேரும் பஞ்சவடிக்கு வந்து குடிலமைத்து தங்கியிருக்கிறாங்க. இதுல ஒரு குறிப்பை நம்ம நடைபெற்றுக் கொள்ள வேண்டும். பாலகாண்டத்துல விஸ்வாமித்திரர் யாகம் நடத்திய போது அந்த யாகத்தை பாதுகாக்கின்ற கடமையை செய்வதற்கு தசரதத்திலே வந்து ராமனை துணையாக அனுப்பும்படி கேட்பார். அது நம்ம தெரிந்த செய்தி தான். ராம, இலக்குவர் 2 பேரும் சேர்ந்து விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு காவலாக இருப்பார்கள்.
6 நாள் யாகத்திற்கு பிறகு 7ஆம் நாள் அரக்கர்கள் தடை செய்வதற்காக வருவார்கள். அவர்களை இவர்கள் வதம் செய்து விஸ்வாமித்திரருடைய யாகத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தியதாக கதை. அதுக்கு என்ன பொருள் என்றால், மௌன நோன்பு என்று உண்டு. அந்த மௌனம் தொடர் மௌனமாக நிகழ்த்துகின்ற போது ஒரு 6 நாட்கள் வரைக்கும் இந்த உடல் தன்னைத்தான் தயார் செய்து கொள்ளக்கூடிய வகையிலே உணவு உறக்கம் என்று பொழுது கழிந்துவிடும். அதன் பிறகு 7ஆம் நாள் வருகின்ற போது நம்முடைய மனம் ஆர்ப்பரிக்கும். இதுக்கு இந்த வேலை சும்மா உட்காந்துக்கிட்டு எத்தனை வேலை நமக்கு கிடைக்குதெல்லாம் விட்டுட்டு மௌனம் வச்சுக்கிட்டு என்னத்தை நீ சாதிக்க போற, வா போலாம் என்று அந்த அரக்கத்தனமான மனம் எழுச்சி பெற்று மௌனத்தை கலைப்பதற்கு முயற்சி பண்ணோம். அந்த இடத்துல அறிவின் துணை கொண்டு அந்த அரக்கத்தனமான மனதை வீழ்த்தினால்தான் மௌனம் வெற்றிகரமாக அமையும். அப்படி யார் யார் அங்க வந்தார்கள் என்றால், மாரீசன், சுபாகு என்ற 2 முக்கியமான அரக்கர்கள். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? மாரீசன் என்றால் மாரிய ஈசன் என்று பொருள். என்ன கருத்து? ஆதி பரம்பொருளாகிய ஈசனே பரிணாமத்தில் மாற்றம் பெற்று வந்த மனிதன் மாரிய ஈசன். இந்த மனிதனுக்கு வழிநடத்துகின்ற இயக்கம், அமைப்பு, திறம் எது என்றால் மனம். அந்த மனம் என்பது என்ன என்றால், ஏற்கனவே பெற்ற அனுபவங்களின் வெளிப்பாடாக குணாம்சங்களாக வெளிப்படும். அந்த குணங்களுக்கு என்று பாவனைகள் உண்டு. அதுக்கு இன்னொரு வார்த்தை சுபாவம் என்று சொல்கின்றோம். அவருடைய சுபாவம் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்படி இந்த மனதின் இயல்பை மாரீசன் என்றும் சுபாகு சுபாவம் என்றும் 2 பேர் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதுல ராமன் சுபாகுவை ஒரு அஸ்திரத்தால் கொன்று விட்டான். அதாவது அந்த சுபாவத்தை அழித்து விட்டான். ஆனால் மனதை கொல்ல முடியாது. மனதை கொல்லுகின்ற சக்தி இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அந்த மனம் அறிவாக மாறினால்தானே அந்த மனதை விடுபட முடியும். அப்போ மனதை கொல்லும் திறம் அறிவுக்கு உண்டு என்றாலும் வழி என்ன? அறிவாக மாற்றுவதுதான். அதனால் அறிவை எப்படி கொல்ல முடியாதோ அதே போல் அறிவின் எழுச்சி பெற்ற வேகத்தில் இருக்கின்ற மனதையும் கொல்ல முடியாது. அதனால் ராமன் என்ன செய்தான்? இந்த மாரீசனை கொல்ல முடியாது. அதனால் ஒரு அஸ்திரத்தை செலுத்தி அவனை ஆழ்கடலுள் வீழ்த்தினான் என்று கதை. என்ன கருத்து? ஆழ்கடல் என்பது ஆழ்ந்த சிந்தனை. அப்ப அந்த மனதை எங்கே செலுத்தினால் அறிவாக மாறும்? தெய்வத்தை பற்றிய, இயற்கை ரகசியங்களை பற்றிய சிந்தனையிலே ஆழ்ந்து விட்டால் மனம் நுணுகி 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 தன்னை இழந்து அறிவாக மாறிவிடும். அப்படி ஆழ்கடலில் ஆழ்ந்த சிந்தனை செலுத்தியதால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்றால், மாரீசன் மாறிவிட்டான். பரம்பொருளை, அவருடைய மதிப்பை உணர்ந்து அதை பின்பற்றக்கூடிய வகையிலே அவன் மாறிவிட்டான். அதனால் அரக்கத்தனத்திலிருந்து விடுபட்டு பரம்பொருளை நோக்கிய பயணத்தில் ஒரு குடிலை அமைத்து கொண்டு தனிமையிலே வாழ தொடங்கிவிட்டான். அதன் பிறகுதான் சீதை கவரப்படுகிறாள். சீதை அந்த சூர்பனகை மானபங்கப்படுத்தப்படுகிறாள். அந்த செய்தி லங்கேசனுக்கு போக அவன் திட்டம் தீட்டுகிறான். அவன் இங்க வரான், மாரீசன் சந்திப்பதற்காக வருகிறான். வந்து என்ன சொல்றான்? இந்த நடந்த நிகழ்ச்சியை சொல்லி
இதற்கு தீர்வாக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ராமனை மானபங்கப்படுத்தணும். அவன் மனைவியை கவர்ந்து விட்டால் அவனுக்கு அவமானமாகும். அது எப்படி கவர்வது என்பதை நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நீ மாயமான் வேடத்திலே போய் அந்த குடிசைக்கு பக்கத்திலே ஜாலம் காட்டு. உன்னை பார்த்து சீதை மயங்குவாள். அவள் ராமனை வற்புறுத்தி பிடித்து கொடுக்க சொல்லுவாள். நீ ராமனுக்கு போக்கு காட்டி கொண்டு நீண்ட தூரம் போய்விடு. நீ திரும்பி வருவதற்குள் அந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி நான் சீதையை கவர்ந்து விடுவேன் என்றான். இப்போ அதுக்கு மேல் இன்னொரு வார்த்தை சொன்னான். இந்த திட்டத்திற்கு நீ உடன்பட மறுத்தால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்றான். என்ன அர்த்தம்? ராவணன் என்ற ஆணவம் மனதை கொன்று விடுவேன் என்கிறது. இப்போ மாரிசன் யோசித்தான், இன்றைக்கு நமக்கு சங்கு ஊத போறாங்க. யார் கையால் மடிவது நல்லது? ஆணவத்தின் கையில் மடிவதை விட இறைவன் கையால் மடிவது சிறப்பு தானே. அது மட்டுமல்ல, இவன் ஏற்கனவே இறைவனை நோக்கிய வாழ்க்கையில திரும்பியவன். அதனால் சரி, இன்றைக்கு முடிய போகிறோம், அது தெய்வத்தின் கையால் நடக்கட்டுமே என்று திட்டத்தை ஒப்புக்கொண்டு மாயமானாக வந்து பஞ்சவடி குடிசைகிட்ட சாளவித்தை காட்டுகின்றான். இப்போ மாயை என்பது மனமயக்கம், அது பொருள் அல்ல. அப்போ அந்த மாயை என்ற மறை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானப்பிறப்பு என்ற வலுப்பெருந்தகை. அப்படி நிரந்தரமான பரம்பொருளை அலட்சியப்படுத்திவிட்டு மாய பொருள் நிறைந்த உலக வாழ்வே சாஸ்வதம் என்று அலையும் மனம் ஒரு மாயை. அந்த மாயையின் பொருட்டு மக்கள் வளர்த்துக் கொள்கின்ற அறிவும் கற்றுக்கொள்ளும் வித்தைகளும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதே இல்லை. மாயைக்கு துணை போகுமே அன்றி ஆத்ம தரிசனத்திற்கு அது பயனாவது இல்லை. இந்த மனித மனத்துக்கு தான் அனுபவிக்கின்ற வசதிகளும் சந்திக்கின்ற உறவுகளும் தன்னை விட்டு விலகிவிடுமோ என்ற அச்சமும், தான் விரும்புகின்ற புதிய உறவுகளும் புதிய வசதிகளும் புதிய வாய்ப்புகளும் தனக்கு கிடைக்க வேண்டுமே என்ற ஆசையும் உண்டு. ஒவ்வொரு கணமும் தான் எண்ணுகின்ற தோற்றங்களாக மாறிக்கொண்டிருப்பது மனம். அந்த மனதின் இயல்பை மையப்படுத்தியே இங்கே மாய மானை உருவப்படுத்துகின்றார் வால்மீகி. ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன பொருள்? பரமாத்மாவை மையம் கொண்டதே ஜீவாத்மா. எனவே ஒரு மனிதனுக்கு எந்த பாதுகாப்பான வாழ்க்கை என்றால் பரமாத்மாவோடு இணங்கி இருப்பதே பாதுகாப்பான வாழ்க்கை. அப்போ சீதை என்பது ஜீவாத்மா, ராமன் என்பது பரமாத்மா, இலக்குவன் என்பது வாழ்க்கையின் நோக்கம், இலக்கு இது என்று தெரிந்த இலக்குவன் குருஸ்தானம். இப்படி ராமனோடு இருப்பதே பாதுகாப்பு என்று வாழ்ந்த சீதைக்கே பொய்மானை கண்டு ஆசை வந்தது. இப்படி ஒரு மான் இருக்குமா என்று கூட அவர் யோசிக்கவில்லை. இன்னொரு சிறப்பு என்னன்னா, வனவாசத்தில் கடந்த 13 ஆண்டுகளாக எதற்கும் ஆசைப்படாத வைதேகி. இது வேண்டுமென்று அவர் கேட்டதாக ராமாயணத்தில் குறிப்பு இல்லை. அப்படி 13 வயது வரைக்கும் எதையுமே கேட்காதவள் 14வது ஆண்டின் துவக்கத்திலே இந்த நிகழ்ச்சி நிகழ்கிறது. முதன் முறையாக அந்த மாய மான் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என்ன கருத்து இருக்கு பாருங்க. 13 ஆண்டு வரைக்கும் எதற்கும் ஆசைப்படவில்லை. 14வது ஆண்டிலே மாயம்மான் மீது ஆசை வருகிறது. என்ன பொருள்? மனித வாழ்க்கையில 13 வயதுக்கு பிறகுதான் பருவம் அடைகிறோம். வயது வந்த பிறகு நெஞ்சில் ஆசைகள் என்ற மயக்கம் வருகிறது. தேவையில்லாத ஆசைகளை உற்பத்தி செய்கிறோம்.
மனதில் ஆசை தோன்றுகின்ற நேரத்தில் இறைவன் அங்கிருந்து விலகி விடுகிறான் என்ற அற்புதமான தத்துவத்தை இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. அதை கண்ணதாசன் அழகா சொல்லி வைத்தவர் ஒரு பாட்டுல, வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது என்பார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று. அப்படி பொன் வெள்ளி வைந்த இந்த மான் மீது, மாய மான் மீது ஆசை வைத்தால் வைதேகி சிக்கலில் மாட்டிக்கொண்டால் ஆணவத்திற்கு அடிமையானாள், ராவணனுக்கு அடிமையானாள். அப்ப மனித வாழ்க்கையே பொய்யான இந்த உலகத்தை மெய் என்று நம்பி அந்த ஆசாபாசங்களை நிறைவு செய்வதே வாழ்க்கையின் நோக்கம், குறிக்கோள் என்று ஆனதுனால ஆணவத்திடம் சிறைப்பட்டு போனது இந்த ஆத்மா. சரி, இவளுக்கு பொன் மீது ஆசை வந்ததா? ராவணனுக்கு பெண் மீது ஆசை வந்தது. அதன் விளைவு என்ன என்றால், தான் மட்டுமல்ல அந்த இனமே அழிவதற்கு காரணமானார். சரி, இதற்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்ன? மண் மீது ஆசை வைத்தால் கைகை, கணவனையும் இழந்தால், மகனும் தாயை என்று அழைக்க முடியாதபடிக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு ஆளானார். இப்படி மண், பெண், பொன் என்ற மூன்று மீது ஆசை வைக்கிறது இந்த உலகம். அதனால் ஆணவத்திடம் அடகு போய் மீட்க வழி தெரியாமல் தத்தளிக்கிறது இந்த மக்கள். சரி, இப்போ பரம்பொருள் தானே ராமன், அவனுக்கு தெரியாதா இப்படி ஒரு மாயை என்பது? பிறகு அவனா சொல்லிக்கலாம் அல்லவா, அது மாயமான் வேண்டாம் சொல்லிக்கலாம் அல்ல. அவனும் சொல்லவே இல்லை. ஏனென்றால் நமக்குள் அறிவாக தெய்வம்தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த தெய்வம் சொல்லுகின்ற அந்த தெய்வத்தின் குரலை, அந்த நுட்பமான சாந்தமான குரலை அமைதியில் மௌனத்தில் தான் கேட்க முடியுமே தவிர, உணர்ச்சி வேகத்தில் மாயைகள் சிக்கிய மனதால் அதை உணர முடியாது. அதனால் இந்த கணவனாக வந்த ராமன் அந்த மனிதனுக்குரிய நிலையிலே சிக்கினானே தவிர பரம்பொருள் என்ற நிலையை அங்கே இழந்து விடுகின்றான். அதனால் இது மாயமான் என்பதை சீதைக்கு சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அவள் கேட்டுக்கொண்ட உடனேயே செயலிலேயும் இறங்கினான். இந்த இடத்துல வள்ளுவருடைய குரல் பாருங்க, எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இப்ப மாயமான் கேட்டால் சீதை சரி, அதை பிடித்து கொடுப்பதா வேண்டாம் என்று ஒரு சனம் யோசித்திருக்கலாம் அல்லவா? யோசிக்கவில்லை. விளைவு என்னாச்சு? விபரீதமாத்தான் போச்சு. எனவே அறிவு எப்போதும் ஒரு மனிதனை வழிநடத்த தயாராக இருக்கிறது. ஆனால் அறிவு அடிமனதிலிருந்து சொல்லுகின்ற குறிப்புகளை புறமனமும் நடுமனமும் கவனிக்க தவறுகின்றன. புலன் சார்ந்த இன்பங்களில் இருக்கின்ற வரைக்கும் மனிதன் லகுவாக சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றான். பற்றறிவு, சிற்றறிவு, கற்றறிவு என்று எல்லைக்கு உட்பட்ட பகுத்தறிவு அது பலவீனமாக இருக்கின்ற போது ஆணவம் அதை வென்று விடுகிறது. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார் மகிழ்ச்சி. எனவே இயல்பான வாழ்க்கை முறையிலிருந்து மேன்மை பெற வேண்டும் என்றால் தவத்தின் மூலமாக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீரின்றி அமையாது உலகு, அதுபோல் மனித குலத்திற்கு தவமின்றி அமையாது இனிமை. எனவே மனித குலத்திற்கு நற்பண்புகளுக்கும் துர்பண்புகளுக்கும் இடையிலே வதைப்படுவதே வாழ்க்கையாக மாறிவிட்டது. எங்கெல்லாம் அறிவின்படி செயல்பட தவறுகின்றோமோ அங்கெல்லாம் சிக்கலுக்கு விதையிட்டோம். இதற்கு மாறாக தர்மத்தின்படி வாழ்வதே வாழ்க்கை என்று முடிவு செய்து விட்டால், நம்மை மாற்றியமைத்துக் கொண்டு விட்டால்,
சில சமயங்களில் துவக்கம் துக்கம் என்றாலும் முடிவு சுபமாக இருக்கும். எனவே சீதை என்ற ஜீவாத்மா மாயம்மானுக்கு ஆசைப்பட்டாலும் ஜீவாத்மாவின் மனமாக அறிவான பரம்பொருள் தரமிறங்கி துணை நின்றாலும் பரம்பொருளுக்கு சேவை செய்வதே இலக்கு என்று வாழ்ந்தான குருஸ்தானம் இலக்கவன். அவன் தெளிவாக சொன்னான், இப்படி ஒரு மான் உலகில் கிடையாது. இன்னும் குறிப்பாக சொன்னான், இது மாரீசனின் மாய வேலை, ஜாலவித்தை. ஏனென்றால் குருவுக்கு தெரியும் இந்த மனசு என்னெல்லாம் கோணங்கித்தனம் பண்ணும் என்பது குருவுக்கு சரியாக தெரியும். ஆனால் இங்க குரு சொல்கின்ற வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையிலே ஆத்மாவும் இல்லை, மனம் நிலைக்கு இறங்கிவிட்ட பரமாத்மாவுக்கும் இல்லை. எனவே மாரீசன் என்ற மாறிய ஈசன் மனமாக மாறிய அறிவின் இயல்பை அறிந்தவர்கள் குரங்கு போல ஆசை விருட்சத்தில் தாவிக் கொண்டிருக்கின்ற மனதின் இச்சைகளுக்கு இடம் தர மாட்டார்கள். இத சீதையுடைய நிலைமை என்னன்றத ஒரு பட்டினத்தாருடைய பாட்டு அப்படியே பொருந்தும். அந்த பாட்டு என்னன்னா, பட்டினத்தார் பாடினது பெண் இன்பத்தை வெறுத்து பாடிய பாட்டு. அது சீதைக்கு அப்படியே பொருந்தும் பாருங்க. காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டியன் கண்ணெதிரே மான் என்று சொல்லி வரும் மாயை தனை. அவர் மாது என்பார், அதை மட்டும் மாத்திருங்க. மான் என்று சொல்லி வரும் மாயை தனை மரளிவிட்ட தூது என்று எண்ணாமல் சுகம் என்று நாடும் இத்துர்புத்தியை ஏனென்று எடுத்துரைப்பேன் இறைவா கச்சியகம்பனே. பட்டினத்தார் பாட்டு சீதைக்கு அப்படியே 100க்கு 100 பொருந்தியது. இந்த காட்சியில அறியாமையால் ஆசை வயப்பட்ட சீதை, ராமன், 2 பேருடைய மனமும் மானுக்கு பின்னால் ஓடியது. அதனால் இலக்குவன் செய்த எச்சரிக்கை அவள் காதில் விழவே இல்லை. சரி, இன்னும் சிக்கலை மாற்றுறதுக்கு என்ன வழி பாருங்க. சீதை சொன்னால் அதை துரத்தி சென்று முடிந்தால் உயிரோடு பிடியுங்கள்னா, அதுதான் பெரும் சிக்கல். ஏன்னா பிடிச்சு கொடுங்க சொல்லியிருந்தா அம்பு இது அடிச்சு கொடுத்துருப்பான். அதை உயிரோடு பிடித்து கொடுங்க சொன்னதுனால அப்ப ஓடித்தான் ஆகணும். அதனால் இங்க வள்ளுவருடைய குரல் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சீதையை ஆபத்தில் வைத்து மானை லாபமாக்கி கொள்ள ஓடினான் ராமன். எப்படி? ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் வள்ளுவர் பிறந்தது. ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். நாளைக்கு இவ்வளவு கிடைக்கும், இந்த பணத்தை இதுல போடு அப்படின்னு அறிவுடன் சொல்ல மாட்டான் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன கருத்து இங்க பொருத்தம். மானை லாபமாக்கி கொள்ள சீதையை பணம் வைத்து போனான் ராமன். என்னாச்சு? ஓடி கலைத்த ராமன் அதை பிடிக்க முடியாத நிலையில அம்பை செலுத்தினான். இப்போ மாரீசன் பொய்மானாக உருமாறு ஒத்துக்கொண்ட திட்டத்தின் முடிவில் ராமன் பானம் எய்தி கொன்ற போது மாரீசன் என்ன பண்ணினா, லக்ஷ்மணா என்று குரல் எழுப்பி உயிர் நீத்தான். இந்த இடத்துல ராமனை போல் குரல் எழுப்பினான் என்று சொல்லுவார்கள். அது சதித்திட்டம் அல்ல. என்ன என்றால், தாடகை வதம் செய்யப்பட்ட போதே ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதால் ராமன் நினைவிலேயே உயிர் நீத்தான் மாரீசன். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவதுதான் என் மனதின் இயல்பு. எனவே ராமன் மூலமாக தனக்கு முக்தி கிடைக்கும் என்று மாரீசன் இறக்கின்ற தருவாயில் நினைத்ததால் அவன் குரல் ராமன் குரலாகவே வெளிப்பட்டது. இது சாத்தியம் என்பதை மகர்ஷி சொல்றார். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நீதியாகும். அதனால் அவன் ராமனை நினைத்திருந்தான், ராமனாகவே மாறிவிட்டான். இறக்கின்ற கணத்தில் ராமன் குரலாகவே ஒலித்தது மாரீசனுடைய குரல். இப்போ இதுதான் மாயமான் வேட்டை.
மாயையை மறைக்க வல்ல மாயமான் வேட்டை. எப்படி நம்முடைய வாழ்க்கையில பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும். அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவேர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை, மயக்கத்தில் தோன்றிய ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலரும் உள் ஒளியன. அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய். இந்த கருத்தை கண்ணசுடைய பாட்டில வரும். காலில் விலங்கியிட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் என்றார். காலில் விலங்கியிட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். 4 வகையான விலங்கு: பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம். எனவே உலகம் இந்த 4 கோட்பாடுகளை மையமாக வைத்தே சுழல்கிறது. இந்த 4ம் அவசியம்தான். ஆனால் அது சிக்கிக்கொண்டிருப்பதே அனைத்து சிக்கலுக்கும் காரணம். தேவைக்கு தகுந்தாற்போல் பயன் கொள்ளக்கூடிய அறிவு தெளிவு வந்து விட்டால் சிக்கல் இல்லை. அதுவே சாஸ்வதம் என்று புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் என்றார். நம்மை சிறைப்படுத்திய விலங்கு என்றார் கண்ணதாசன். 2க்கும் ஒரே பொருள் தான். எனவே எந்த மேன்மைகளை இன்பம் என்று நாம் நினைக்கின்றோமோ அங்கிருந்தே அனைத்து சிக்கல்களும் முளைக்கின்றன. இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே. இதை மக்கள் சிந்திப்பது இல்லை. அதை சிந்தித்தால் வள்ளுவர் சொல்கிறார், யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த வசதிகளிலே இருந்து, எந்தெந்த உறவுகளிலே இருந்து, எந்தெந்த பொருட்களிலே இருந்து உன்னை நீ விலக்கிக் கொள்கின்றாயோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலை பெற்று விடுகின்றாய். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அத்தனை சிக்கலுக்கும் தீர்வு சொல்லிட்டார் 7 வார்த்தைகளில. வசதிகள் உடல் இயக்கத்திற்கு, பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு, இனவிருத்திக்கு அவசியமானவை தானே. ஆனா மனம் அதில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுவது தேவையா? அது புரிந்தால் மாயமான் வேட்டை வெற்றிகரமாக முடிக்கலாம். அதற்குரிய பக்குவத்தை விலக்கி சொல்பவையே தத்துவங்கள். என்ன சொல்கின்றன? வசதிகளை, உறவு, நட்பை துன்பமில்லாது அளவு முறையோடு பயன் கொள்ளும் பக்குவத்தை பெறுவதற்கு துணை செய்வதுதான் உண்மையான ஆன்மீகம். இந்த ரகசியம் தெரியாததனால் இயற்கையாக உள்ள புலன் இன்பங்களை தூய்ப்பதற்கும் வசதிகளை சம்பாதிப்பதற்கும் ஆன்மீகம் தடை செய்கிறது என்று நினைத்து கொண்டு இந்த தவம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை அலட்சியப்படுத்திவிட்டு கடவுளை கும்பிட்டாலே போதும் என்று பக்தியோடு நிறுத்தி கொண்டார்கள் மக்கள். காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. சிக்கல்களும் நோய்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கு தகுந்த முறையில் வாழவில்லை என்றால் எப்படி மாற்றம் நிகழும்? என்னாகிறது? விரும்பியது நடக்கவில்லை, நடந்தது பிடிக்கவில்லை. விளைவு என்ன? ஏமாற்றம், தடுமாற்றம். எனவே தேவைகள் எந்த அளவுக்கு வேண்டும், எப்ப வேண்டும், எவ்வளவு வேண்டும், எதற்கு வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் தெரிந்து விட்டால் நல்ல வேட்டைக்காரன். அதை ஆன்மீகம் அங்கீகரிக்கிறது. நியாயமான தேவைகளை, வசதிகளை, உறவு, நட்பை ஆன்மீகம் அங்கீகரிக்கிறது.
அதை மறுக்கவோ ஒதுக்கவோ இல்லை. இந்த கருத்தை சமுதாயம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தவம் ஆன்மீகம் என்று சொன்னாலே ஏதோ வீட்டை விட்டு காவியை கட்டிட்டு ஓடி போயிடுவான்னு நினைக்கிறாங்க. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? குடும்பத்தில் இருந்துதான் ஞானத்தை பெற முடியும் என்று தீர்ப்பு தந்த மகான் வள்ளுவ பிறந்தகை. அதனால் இந்த மாயமான் வேட்டைக்கு துணை செய்வதற்காக மகிழ்ச்சி அற்புதமான ஒரு நுட்பத்தை தந்தார். அதுக்கு பெயர் பஞ்சேந்திரிய தவம். தவத்தில் பல வகைகள் உண்டு. எந்த வகையில் பயிற்சி செய்தாலும் தவத்தின் உச்சகட்டம் ஒரே அனுபவம் தான். அது என்ன? ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. இதுதான் தியானத்தின் உச்சம். ஆனால் இது அவ்வளவு எளிதாக எட்டக்கூடிய விஷயம் அல்ல, அனுபவம் அல்ல. அடிக்கடி வரக்கூடிய அனுபவம் அல்ல. புண்ணிய பதிவு இருந்தால் என்றால் ஒரு நாள் இந்த அனுபவம் வரலாம். ஏன் இதை பெற வேண்டும் என்றால் நன்மையே தரத்தக்க வகையில் வாழ்வதற்கு இந்த அனுபவம் வேண்டும். இதை அடைவதற்கான ஆரம்ப கட்டம் தான் குரு தருகின்ற தீட்சை. சரி, இந்த தவத்திலே பஞ்சேந்திரிய தவம் அது மட்டும் இல்ல. பொதுவாக தவம் செய்கின்ற போதே ஒரு 20-30 நிமிடம் தவம் ஏற்றுகிறோம் என்றால் முழு நேரமும் மனம் அப்படியே ஒடுங்கி போகிறதா என்ன? எங்கேயோ சுத்தி சுத்தி வருகிறது. மனம் தனக்கு பிடிக்காத இடத்திற்கு ஓடாது, பிடிச்ச இடத்துக்கு தான் ஓடும். ஏன் ஓடுகிறது, எதை தேடுகிறது என்ற கேள்வியுடன் ஆராய்ச்சி செய்கின்ற போதுதான் இந்த மனம் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற 4 அம்சங்களையே மையமாக கொண்டு அனுபவங்களை நாடுவதை உணரலாம். இதற்கு மறுபக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே பொதுவாக மக்கள் எட்டி பார்ப்பதும் கிடையாது. அப்படி ஒன்று உண்டு என்பதை தெரியாது. அதனால் இந்த 4ஐ மையமாக கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தைகள், செய்ய வேண்டிய காரியங்கள், பிடிக்க வேண்டிய சிபாரிசுகள் என்று இதற்கே வாழ்க்கை சரியாக போகிறது. என் வீடு, என் காசு, என் பதவி, என் சொத்து, என் அந்தஸ்து, என் கௌரவம், என் ஜாதி, என் சாமி எல்லாம் என்னுடையது, என்னுடையது, என்னுடையது. இவன் யாருடையதுன்னு யாருக்கும் தெரியல. அது யோசிக்கணுமில்ல, நான் யாருக்கு சொந்தம் என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லவா? எனவே மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. என்ன? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை என்றார் கவிஞர் மருதகாசி. இப்படி மருள் நிலையில் வரும் ஆசைகளே துன்பங்களாக மாறுகின்றன. இதிலிருந்து விடுதலை பெற சுயநிலையில் அறிவறிய கருதவம் இயற்ற வேண்டும். பிறந்த நோக்கத்திற்கு ஏற்ப அன்றாட வாழ்க்கை நடக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். இதற்கு ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. ஒரு மிருக காட்சி சாலையில ஒரு தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் இருந்தது. குட்டி கேட்டது, அம்மா நமக்கு கால்கள் ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கின்றன? தாய் ஒட்டகம் சொல்லியது, பாலைவனங்களில் நடக்கும் போது மணலில் கால்கள் புதைந்து விடும். அதையும் தாண்டி நடப்பதற்காக இறைவன் நமக்கு உயரமான கால்களை கொடுத்திருக்கிறார். அடுத்த கேள்வி, கண் இமைகள் ஏன் தடிமனாக இருக்கின்றன? தாய் ஒட்டகம் சொல்லியது, பாலைவனத்திலே மணற்காற்றடித்தால் கண்ணில் விழுந்து கண் உறுத்துமாதலால் கண்களை காப்பாற்ற பெரிய தடித்தமைகளை இறைவன் தந்திருக்கிறான். குட்டி அடுத்த கேள்வி கேட்டது, இது என்ன முதுகில ஒரு மேடு? அது பாலைவனத்திலே தண்ணீர் கிடைக்காது, அங்கங்க கிடைக்கின்ற போது சேமித்து வைத்துக் கொள்வதற்காக இறைவன் தந்த கொடை இது என்றது. சரி, அடுத்த குட்டி கேட்டது, அம்மா
பாலைவனத்துக்கு எல்லாம் சரிதான். நாம் இருக்கின்ற இடம் பாலைவனம் அல்லவே, இப்ப எதுக்காக? தாய் சொன்னது, நாம் இருக்க வேண்டிய இடம் பாலைவனம்தான். இந்த சோம்பேறி மனிதர்கள் நாம் இருக்கும் இடத்தில் வந்து நம்மை பார்ப்பதற்கு பதிலாக நம்மை பிடித்து வந்து இங்கு அடைத்து வைத்து விட்டு மிருக காட்சி சாலை என்று இவங்க பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் என்றது. இப்படித்தான் எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ, எந்த நோக்கத்திற்காக நமக்கு புலன்கள் கொடுக்கப்பட்டனவோ, எந்த நோக்கத்திற்காக இயற்கை வளங்கள் நமக்கு வலிக்கப்பட்டனவோ, அதை புரிந்து கொள்ளாமல் சிந்திக்காமல் பலவற்றை வெட்டிக்கு சுமந்து கொண்டிருக்கின்றோம். வந்த வேலையை மறந்து விட்டு காசேதான் கடவுள், காசு பண்ணுவதுதான் வாழ்க்கை என்று பணத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அதனால் உண்மை உணர்வது இல்லை. எனவே ஆத்மா மனிதனாக வந்த காரணமே, மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட சிறப்பு பெற்றதன் காரணமே, துன்பங்களும் சிக்கல்களும் தீர்ந்து உடல் மன ரீதியாக முழுமை பெற்ற ஜீவனாக எல்லாம் வல்லவனாகவும் எல்லாம் உள்ளவனாகவும் வந்த நோக்கம் என்ன என்றால் ஆனந்தத்தில் திளைப்பது, பேரின்பத்தில் கலப்பது. மற்ற எந்த ஜீவனுக்கும் ஏதாவது குறை இருக்கும். குறையே இல்லாத ஜீவன் என்றால் சாமி சொன்னாங்களே, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். ஏனென்றால் இவன் பேரின்பத்தில் திளைக்கக்கூடிய திறம் படைத்தவன். ஆனா நிலைமை என்ன, யதார்த்தம் என்ன என்றால், மற்ற எல்லா ஜீவன்களை விட அதிகமாக துன்பப்படுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டுமே. அதை கண்ணதாசன் அழகா சொன்னார். மறந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார். ஒரே காரணம்தான், மனமே எல்லா நோய்களுக்கும் சிக்கல்களுக்கும் காரணம். இதுக்கு காரணகர்த்தா யார் என்றால், இதை திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பக்தி மார்க்கத்திற்கு, ஆன்மீகத்திற்கு உண்டு. அதை சொல்லித் தராமல் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே மக்களுக்கு வலியுறுத்துகின்றார்களே தவிர, இது மட்டும் போதாது, உண்மையான ஞானத்தை பெற்றால்தான் அனைத்து சிக்கலும் தீர்க்க முடியும் என்ற அடிப்படை ரகசியத்தை யாரும் யாருக்கும் போதிப்பதில்லை. பண்டிதன் எதை பிரமாணமாக்குகிறானோ அதையே மக்கள் நம்புகிறார்கள் என்கிறது கீதை. அப்போ சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சீரழிவுக்கும் காரணம் யார் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே. எனவே மனிதனுக்கு புலன் இன்பங்களில் மயக்கம் இருக்கிறது. அது இயற்கையின் பரிணாமத்திலே வந்த சிக்கல். அதிலிருந்து விடுபடுவதற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் அந்த புலன் இன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு தகுந்த பயிற்சியும் விடாமுயற்சியும் வலியுறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அடைய முடியா பொருளின் மீது ஆசை தீராது, அபிமானம் மாறாது. அடைந்து அனுபவித்த பிறகும் மனம் நிறைவும் பெறுவதில்லை, அடுத்த கட்டத்துக்கு தாண்டிவிடும். எனவே 5 புலன்களையும் வசப்படுத்தி விட்டால் வாழ்க்கை ஆனந்தமாகும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிகின்ற 5 புலன்களில் இன்பத் துன்பத்தை அனுபவிப்பது ஆரம்ப நிலை. துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே அனுபவிப்பது அடுத்த நிலை. அதையும் கடந்து சலிப்பில்லாத பேரின்பத்தில் லயிப்பது உச்சக்கட்ட நிலை. எனவே இன்பத் துன்பத்தில் அலைகின்ற மனிதர் இன்பத்தில் மட்டுமே லயிக்க புலன் தாங்கும் அளவு முறை மதித்து செயல்படக்கூடிய பஞ்சேந்திர தவத்தின் மூலம் பக்குவமடைய வேண்டும். மனம் எல்லையில்லாத ஆற்றலுடையது. ஆனால் புலன்களோ எல்லைக்கு உட்பட்டவை. எனவே எல்லையற்ற மன ஆற்றலை எல்லைக்கு உட்பட்ட புலன்களில் நிறுத்தினால் அந்த புலன்கள் பாழ் ஆகுமே தவிர மனம் விரும்புகின்ற அளவுக்கு அது செயல்பட முடியாது, மனதுக்கு நிறைவையும் தர முடியாது.
எத்தனை அனுபவித்தாலும் ஆசை தீராது. அதனால் விரக்தியும் வெறுப்பும் சண்டை சச்சரவுகளும் உருவாகின்றன. உடல் தாங்கும் அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தி ஆசைகளை சீரமைத்து விட்டால் துன்பம் இருக்காது. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு. அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார் மகிழ்ச்சி. எனவே இதை உண்மையை உணர வேண்டும். எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலே தான் பேதமிடா என்றார் கண்ணதாசன். அப்படி எத்தனை வகையான உணவு சாப்பிட்டாலும் அடிப்படை என்ன? உடம்புக்கு சக்தி வேணும், அவ்வளவுதானே. சுவை இருப்பது ஒரு கூடுதல் தகுதி, அவ்வளவுதானே. பிறகு எதுக்காக சுவைக்கு அடிமையாகணும்? இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால்தான் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். இந்திரியம் என்றால் இன்பங்களை நுகரக்கூடிய புலன்கள், பஞ்ச இந்திரியம். இந்திரிய சுகத்தில் சிக்காமல் இருப்பதற்கு அறிவுபூர்வமான செயல்படக்கூடிய பக்குவம் வேண்டும். அறிவை அறியக்கூடிய பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி தான் தியானம். ஒன்றையும் நினையாது தன்னை மறவாது இருப்பதற்கு ஒவ்வொரு புலன் இன்பத்தையும் கடந்து வர வேண்டும். 5 புலன் இன்பங்களில் என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்டு கேட்டு ஆராய்ந்து பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அவற்றிலிருந்து விடுதலை பெற ஆரம்பிக்கும். அனுபவிக்காமல் தாண்ட முடியாது. இவ்வளவுதான் என்று தெரிந்து தெளிந்து விட்டால் மனம் தானாக அதிலிருந்து விடுபட்டுவிடும். மனதை அடக்கி வைக்கும் வரை தவிப்பு தான் மிச்சமாகும். அதனால்தான் சுவாமி சொன்னாங்க, அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்ப என்ன வழி? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம். தவத்துக்கு இலக்கணம் இது. எனவே மனிதன் வாழும் இடம் வாசம், பக்குவம் அடையும் இடம் வனவாசம், ஞானம் பெறும் இடம் அஞ்ஞான வாசம். இப்படி வாழ்க்கையின் நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு விட்டால், புலன் இன்பங்களின் நுட்பம் அறிந்து அளமுறையை பின்பற்றினால் மனம் புலன்களிலிருந்து விடுபட்டு அறிவில் நிலைத்து ஒன்றையும் நினையாது தன்னை மறவாத பேரின்ப நிலையை அடையும். இதற்கு துணை செய்கின்ற அற்புதமான பயிற்சி தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்திரியங்கள் மீது மனதை வைத்து செய்கின்ற பஞ்சேந்திரிய தவம். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் மாயமான். சொல், நினைவு, செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம் என்று அந்த கவியை நிறைவு செய்வார். அப்படி இந்த தவத்தின் மூலமாக 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். எதை நாம் இன்பம் என்று நினைக்கிறோம்? நம்முடைய ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவாந்த சக்தி இருப்பு இல்லை என்றால், இருப்பு குறைவு என்றால், தன்மாற்றத்திற்கு போதவில்லை என்றால் சுகம் இல்லை. எனவே 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவமயத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து. இங்க வேற யாரும் நமக்கு உதவிக்கு வர முடியாது. சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து. அதுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு கவி சொல்றார் சாமிஜி, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேரு
தவத்தால் அன்றி யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றுகளை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இப்போ ஒரு பாறையை பார்க்கிறான் சிற்பி. அந்த பாறைக்குள் ஒரு வடிவத்தை கற்பனை செய்கின்றான். அந்த கற்பனையையே மையமாக கொண்டு தேவையற்ற பகுதிகளை செதுக்கிக் கொண்டே வருகின்றான். அற்புதமான விக்கிரகம் வருகிறது. அது ஆராதனைக்குரிய தெய்வமாக கருவறைக்குள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. என்ன தத்துவம்? சாதாரண பாறையிலிருந்து தேவையற்ற பகுதியில் செதுக்கிய பிறகு வணக்கத்திற்குரிய தெய்வம் வெளிப்படுகிறது. அதே போல என்னில் இருந்து தேவையற்ற குணங்களை நான் செதுக்கி செதுக்கி நீக்கிவிட்டால் என்னுள் தெய்வீகம் வெளிப்படுகிறது. இந்த தத்துவத்தை எடுத்து காட்டுவதுதான் விக்கிரகத்துடைய நோக்கம். அப்படி சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அது வருகின்ற போது சிந்தனையில் உயரங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புறமையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல், நினைவு, செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம். அது மட்டும் ஒழுங்கு ஆகிவிட்டால் நம்மை போல் சிறந்த வேட்டைக்காரன் யாரும் கிடையாது. எனவே இந்த வாழ்க்கை ஒரு மாயமான். அதுல அறிவுதான் அதை வெல்லுகின்ற திறம் வாய்ந்தது. மனதிற்கு அந்த திறம் இல்லை. மனம் அறிவாக மாறியவன் தெய்வமே என்று மகர்ஷி ஒரு கவியில சொல்வார். அப்போ மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல். அது அசையாத தெய்வம், இது நடமாடும் தெய்வம். எனவே தன்னுள் இருக்கின்ற தெய்வத்தை தரிசிப்பதற்கு முதலில் புலன் இன்பங்கள் என்ற மாயில் விடுபட வேண்டும். இந்த புலன் இன்பத்திற்கு துணை செய்பவை பொருள், புகழ், செல்வாக்கு. இந்த புலன் இன்பங்களுக்கு மிக விரைவில் அடையக்கூடிய வகையிலே துணை செய்வது பொருளும், புகழும், அதிகாரமும். இந்த மூன்றும் சேர சேர என்ன செய்கின்றோம்? குடிசையில் வாழ்ந்தவன் கொடிசன்னானால் பெரிய மாளிகை கட்டுகின்றான். நடந்து போனவன் கொடிசன்னானால் ஆடி கார் வாங்குகின்றான். குடிசையில் வாழ்ந்தவன் வசதி வருகின்ற போது 5 நட்சத்திர ஹோட்டலிலே போய் உணவருந்துகின்றான். அப்போ அந்த பொருளும் செல்வாக்கும் எதை நாடுகின்றது என்றால் புலன் இன்பத்திலே அதிக அளவுக்கு துய்ப்பதற்கான அந்த வேட்கையை நிறைவு செய்வதற்காகத்தான் இந்த பொருளும், புகழும், அதிகாரமும் துணை செய்கின்றன. அப்போ புலன் பற்றிலிருந்து நாம் விலகிவிட்டால் பொருள் பற்றும் விலகிவிடும், புகழ் பற்றும் விலகிவிடும், அதிகார பற்றும் விலகிவிடும். அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்றார்கள். எனவே இந்த புலன் பற்றிலிருந்து என்றைக்கு மனிதன் விடுதலை பெறுகின்றானோ அப்பொழுது இந்த ஆத்மா விடுதலை பெற்று விடுகிறது. அது வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியாது, விடுதலை பெறவும் முடியாது. அதற்காகத்தான் மகர்ஷி அவர்கள் பல தவமுறைகளை கொடுத்திருந்தாலும் பஞ்சேந்திர தவம் என்று சிறப்பு தவம் தந்த நோக்கம் என்ன என்றால் இந்த புலன் மயக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. இதிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் பொருள், புகழ், அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம். இந்த விடுதலை பெற்றுவிட்டால் துரியாதீத தவம் நமக்கு எளிதில் வாய்க்கும், பிறவியின் நோக்கம் நிறைவேறும். அந்த வகையிலே பல கோணங்களிலே பல கருத்துக்களை நாம் சிந்தித்து சிந்தித்து தெளிவு பெற்று இந்த தினசரி நேரத்தை பயனுள்ள வகையிலே செலவு செய்து
ஆத்ம லாபத்திற்காக பயன் கொண்டு நாமும் நிறைவாக வாழ வேண்டும், நம்மோடு வாழ்கின்ற சக மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாயமான் வேட்டை என்ற